Hello students, 9th standard students. இப்போ நம்ம பார்க்க போகிறது செட் லாங்குவேஜ். ஓகே, ஸோ செட் லாங்குவேஜ்னா என்ன, செட்டுனா என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, செட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, செட்டுனா என்ன, ஒரு வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம உங்கள் கிளாஸே எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ உங்கள் கிளாஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அவங்க எல்லாம் ஒரு செட்டு, கேர்ள்ஸ்னு எடுத்தால் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் ஒரு செட்டு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேமிலின்றது ஒரு செட்டு, அந்த ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ ஆல்ஃபபெட்ஸ்னு எடுத்தனா ஆல்ஃபபெட்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செட்டுன்றது என்னென்னா ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு செட்டு. இப்போ பென்சில் பாக்ஸ்னு வாங்கினா நிறைய பென்சில் இருக்குமா அதில், அதே போல் ஒரு பென் பாக்ஸ்னு வாங்கினா நிறைய அது பென்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி செட்டுனா என்ன, நம்பர் ஆஃப் ஐட்டம் சேர்ந்தது ஒரு செட்டு. ஓகேவா, ஓகே, இப்போ அந்த செட்டுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இன் ஏ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி. ஸோ சென்ட்ரல் லைப்ரரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதே போல் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ஏ ரெயின்போ. ஓகே, ஸோ ரெயின்போவில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே போல் கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதோடைய கலெக்ஷன் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு செட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ செட்டுன்றதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு செட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு செட்டுக்கான நோட்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எ செட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ABPQXY. ஓகே, இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் இஸ் ரிட்டன் வித்தின் கேர்லி ப்ராக்கெட்ஸ். அதாவது இந்த எலமெண்ட்ஸை வந்து எப்படி எழுதணும்னா, ஒரு செட்டை நீங்கள் எப்படி எழுதணும்னா இந்த கேர்லி ப்ராக்கெட் உள்ள தான் அந்த செட்டை எழுதணும். ஓகேவா, அடுத்தது இஃப் X இஸ் ஏ எலமெண்ட் ஆஃப் எ செட் A அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆர் X பிலாங்ஸ் டு A அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எலமெண்ட் வந்து ஒரு செட்டில் இருக்குன்னா அது எப்படி சொல்லலாம்னு இங்கே சொல்கிறாங்க. எப்படி, X இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் A ஆர் X பிலாங்ஸ் டு A. அது எப்படி எழுதுறாங்கன்னா X பிலாங்ஸ் டு A. அதாவது இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன, பிலாங்ஸ் டு. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன, பிலாங்ஸ் டு. ஓகேவா, ஸோ ஒரு செட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட் எப்படி சொல்லலாம்னா X இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் A அப்படின்னு சொல்லலாம், இல்லை X பிலாங்ஸ் டு A அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அந்த X பிலாங்ஸ் டு Aன்றது தான் இந்த சிம்பிள், X பிலாங்ஸ் டு A. ஓகே, சப்போஸ் அது நாட் அந்த எலமெண்ட் வந்து அந்த செட்டிலேயே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா X இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் A ஆர் X டஸ் நாட் பிலாங்ஸ் டு A அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா X டஸ் நாட் பிலாங்ஸ் டு, அதாவது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கலாம், இந்த சிம்பிள் போட்டு கிராஸில் அடிக்கணும். இப்படி கிராஸை கேன்சல் பண்ணால் அது நாட் பிலாங்ஸ் டு. ஓகேவா, ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்றதுக்கு அர்த்தம் இது. ஸோ X டஸ் நாட் பிலாங்ஸ் டு A. ஓகே, ஸோ ஒரு செட்டு எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் த செட் A ஈக்குவல் டு 2, 3, 5, 7 தென் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் A. ஏன்னா 2ன்றது இது ஏன்ற ஒரு செட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்ற ஒரு செட்டை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏன்ற செட்டில் என்னென்னலாம் இருக்குது, 2, 3, 5, 7. ஓகேவா, ஏன்ற செட்டில் என்ன இருக்குது, 2, 3, 5, 7 அப்படின்ற 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். 2 இதில் இருக்கா, அப்போ 2 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் A. 2ன்றது A உடைய ஒரு எலமெண்ட். அதை எப்படி எழுதலாம், வேறு மாதிரி 2 பிலாங்ஸ் டு A அப்படின்னு எழுதலாம். சரியா, 2 பிலாங்ஸ் டு ஏன்னா என்ன அர்த்தம், 2ன்ற எலமெண்ட் வந்து Aல இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே போல் 5 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் A. ஓகேவா, 5ன்றது எலமெண்ட் ஆஃப் A அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படி இல்லைனா 5 பிலாங்ஸ் டு A அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே என்ன எலமெண்ட் இல்லை, 8 இல்லையா, இல்லை 6 இல்லை, இங்கே 6 இல்லை பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 6 நாட் எலமெண்ட் ஆஃப் A. 6ன்றது எலமெண்ட் கிடையாது, ஏன்னா இதில் 6ஏ கிடையாது. அப்போ இது எப்படி எழுதலாம், 6ன்றதை நாட் பிலாங்ஸ் டு A. இந்த சிம்பிள் பேர் என்ன, நாட் பிலாங்ஸ் டு. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கு செட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு நோட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். கன்சிடர் த செட் A ஈக்குவல் டு அஸ்வின், முரளி, விஜய் சங்கர், பத்ரிநாத். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா fill in the blanks with the appropriate symbol belongs
ஆர் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது இங்கே கொடுத்துருக்க நேம்லாம் இந்த செட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேவா, ஏன்ற செட்டில் தான் இந்த எல்லா நேமும் இருக்குது. அப்போது நம்ம ஆன்சரில் வந்து எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். இப்போ முரளி விஜய் இந்த செட்டில் இருக்கா இல்லையா, முரளி விஜய் இங்கே இருக்குது, அப்போது பிலாங்ஸ் டு. ஓகேவா, அப்போது பிலாங்ஸ் டு ஏ. ஓகேவா, இந்த இ மாதிரி போடாதீங்க, நல்லா இப்படி பெண்ட் பண்ணி போடணும். இந்த இ மாதிரி இருக்கிறதுல இந்த சிம்பிள் நல்லா பெண்ட் பண்ணி போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அஸ்வின். அஸ்வின்றது இந்த செட்டில் இருக்கா பாருங்கள். அஸ்வின் ஃபர்ஸ்ட் நேம் அதான் இருக்குது. அப்போது அஸ்வின்றது இந்த செட்டில் இருக்குது. அப்போது அஸ்வின் பிலாங்ஸ் டு ஏ. அடுத்தது பத்ரிநாத். பத்ரிநாத்ன்றது செட்டில் இருக்கா, அது எங்கே இருக்குது, அப்போது பத்ரிநாத் பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, அடுத்தது கங்குலி. கங்குலின்றது இந்த செட்லேயே இல்லை, அப்போ எப்படி எழுதணும், நாட் பிலாங்ஸ் டு, இப்படி ஏ மாதிரி போட்டு இப்படி கிராஸில் எழுதணும், நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, அதே போல் டெண்டுல்கர். டெண்டுல்கர் இந்த செட்டில் இல்லை, அப்போது டெண்டுல்கர் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் 1.1 இவ்வளோ தான். ஓகே, ஸோ உங்களுக்கான ஆன்சர் இங்கே கீழே கொடுத்துருக்கான், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட். ஓகேவா, செட்டை வந்து எப்படிலாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், எந்தெந்த டைப் ஆஃப் ஆன்சரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது செட்டை வந்து நம்ம 3 டைப்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் பண்ணலாம். ஓகேவா, இன்னொன்று பில்டர் ஃபார்ம். ஓகேவா, இன்னொன்று இந்த செட் பில்டர் ஃபார்ம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், இன்னொன்று இந்த செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் எ ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லாங்க. அனதர் ஒன் இஸ் எ ரோஸ்டர் ஃபார்ம் இல்லை டேப்லர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அனதர் ஒன் இஸ் எ செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், தேர்ட் ஒன் இஸ் எ ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். ஸோ ஒரு செட்டை வந்து 3 டைப்ஸாக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா எப்படி எழுதலாம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இஸ் எ செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்னென்னா ஒரு செட்டை நீங்கள் சென்டென்ஸாக அதை எழுதணும். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. ஓகேவா, த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன, சென்டென்ஸாக எழுதணும், இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். ஓகேவா, செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட் உள்ள அதை சென்டென்ஸை வந்து அது இன்டைரக்டாக எழுதணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், அங்கே என்ன சொன்னோமோ அதே தான் இங்கேயே எழுதுகிறோம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுன்றது இங்கே வவல்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ எக்ஸுன்றது வவல்ஸ். அப்போ எக்ஸ் இஸ்டு இந்த எக்ஸுன்றது என்னவா இருக்குது, எக்ஸ் இஸ் எ வவல். அது எதில் வவலாக இருக்குது, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா, ஸோ எக்ஸ் இஸ்டு எக்ஸ் இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு எக்ஸ், அதை வேறு மாதிரி எழுதலாம், ஹோல் நம்பர்னு சொல்லியிருந்தான்ல. ஸோ எக்ஸ் ஸ்லாஷ் எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர். ஓகே, ஸோ இப்படியும் இதை எழுத முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். எ செட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். ஓகேவா, ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, ஆல் த எலமெண்ட்ஸ், அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் லிஸ்ட்டாக எழுதணும், அதுதான் இந்த ரோஸ்டர் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு செட்டை பற்றி சொன்னோமா. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எழுதுறது தான் இந்த ரோஸ்டர் ஃபார்ம் இல்லை டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, அந்த ஆல்ஃபபெட்ஸை பற்றி சென்டென்ஸாக கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இங்கே அந்த என்னென்ன ஆல்ஃபபெட்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் டு AEIOU, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ், எந்த சென்டென்ஸ்னால் த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. ஓகேவா, அதுவே நம்மளுக்கு பில்டர் ஃபார்மில் வந்து எப்படி இருக்கும்னு இங்கே பார்த்தோம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ்டு எக்ஸ் இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது பில்டர் ஃபார்ம். லாஸ்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும், அது என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதினாலே போதும். ஏ ஈக்குவல் டு AEIOU. ஸோ இந்த 3 டைப்ஸில் உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா எந்த டைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற ஆன்சரை நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ஃபார்மெட்டில் எழுதக்கூடிய ஆன்சர். இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் செட்ஸ். செட்ஸை 3 டைப்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அனதர் வாஸ் எ செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா, ஸோ இப்போ இது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்.
ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இதில் இருக்க செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. ரோஸ்டர் ஃபார்மில் என்ன, அதில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், அசஸ்மெண்ட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதே போல் பிரின்சிபல்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸ்ன்னு ஒரு செட்டு நம்மளே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துருக்காங்களா, நீங்கள் ஏபிசி அந்த மாதிரி எது கூட எடுத்துனா, பட் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எடுக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ASEMNT. அதாவது இதில் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதியிருக்கோம். ரிப்பீட்டடான டேர்ம்ஸை நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேவா, ஸோ அந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்டில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம செட்டாக எழுதணும். ஓகேவா, ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, அந்த வேர்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க, அது ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணி காமிங்க ரோஸ்டர் ஃபார்மில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு செட்டுன்னு கன்சிடர் பண்ணி கர்லி ப்ராக்கெட் போட்டு இதில் என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எழுதுகிறேன். ஓகேவா, ஸோ ரிப்பீட்டடான வேர்ட்ஸை எழுதக்கூடாது. ஓகேவா, ஒன் டைம் எழுதுனா போதும். அதே போல் தான் பிரின்சிபலை y ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அதில் என்னென்ன ஒவ்வொரு லெட்டரையும் தனித்தனியாக எழுதி காமிச்சிருக்கேன். ரிப்பீட்டட் லெட்டர்ஸை எழுதலை, ஒன் டைம் எழுதுனா போதும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கான எக்ஸாம்பிள் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.